இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் ஸ்பீச். தாவேகா தொண்டனுடைய ஒரு மனநிலையை அவர் வெளியில் கொட்டி விட்டார். ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. விஜய் கட்சியில ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பேசுறவர் அவர் தான். கிரவுண்ட் ரியாலிட்டியா ஆதவ அர்ஜுனா எடுத்து சொல்லிட்டாருங்க. நான் அது உறுதியா சொல்றேன். 21ல் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் திமுக ஓட்டு போட்ட மாதிரி 26ல் போடுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க. நிச்சயமா மாட்டாங்க. இப்ப இருக்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் டிவிகேவும் தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் பிரசாந்த் கிஷோர் இஸ் a very sharp man. திமுக மீது தன்னுடைய வெறுப்பை அவர் அங்கு கக்கி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் மதவாதம், வாரிசு அரசியல், ஊழல். வாரிசு அரசியல்னா திமுக குத்துன்னு அவருக்கு தெரியாதா? கம்யூனலிசம், கரப்ஷன், டைனாஸ்டி தான் தமிழ்நாட்டோட பெரிய ப்ராப்ளம்ன்றது யாரை குத்துது? திமுகவை குத்துது. விமர்சனம் பண்ணி தமிழ்நாட்டோட சாபக்கேடு இந்த வாரிசு அரசுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அது அவங்க கூட இருந்துட்டு வந்து அவர் சொல்கிறாருன்னா, திமுக பாஜகன்னு பேர் சொல்லவே இன்னும் தயங்குறாரு. பாசிசம் பாயாசம் அப்படின்னு இது அவருடைய தப்பித்து செல்லும் அரசியல் தான் காட்டுது. நீ டைரெக்டாக மோடி அட்டாக் பண்ணணும், ஸ்டாலின் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தால் அவர் அரசியல் இருக்க முடியாது. அவர் அரசியல் விட்டு போயிடலாம். நாராக கிழிக்கிறதுக்கு, அரசு கிழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நேற்றைக்கு மட்டும் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுத்திருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிக்கு நேற்று வரல. அதை திசை திருப்பறதுக்கு நேற்று டீலிமிட்டேஷனை கிளப்புறாங்க. எங்கேயோ கிடக்குது டீலிமிட்டேஷன். தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா மோடி கவர்மெண்ட் தொடாது. ஏன் தெரியுமா? ஒரு சிம்பிள் ட்ரூத். சந்திரபாபு நாயுடு அவரோட 16ல் தான் உங்க கவர்மெண்ட் நிற்குது, கொன்றுவான். கரெக்ட். முதலாவதும் நினைக்கிறவர் முதல் தேர்தலில் எதிர்கட்சி தலைவரானா அது பெரிய வெற்றி. ஆனால் வரட்டுத்தனமாக நான் தான் சிஎம்னு அவர் தனியாக போய் நின்று சைபர் ஆனாப்பா. அதிமுக கிட்டத்தட்ட விஜயிடம் மன்றாடுகிறது கூட்டணிக்காக. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. சிறப்பு அழைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்து கலந்திருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பேசினவங்க அடுத்த முதல்வராக விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு. புதிதாக கட்சியில் இணைந்து தன்னுடைய முதல் பேச்சு அந்த மேடையில பேசின ஆதவ அர்ஜுனா தொடங்கி வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் அதை சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்ச்சி? அப்படிதான் சொல்ல முடியும். வேற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? கட்சியோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதில் போய் விஜய் வந்து துணை முதலமைச்சர் ஆவார் நான் சொல்ல முடியும். முதலமைச்சர் ஆவார்னு தான் அவங்க பேசுவாங்க. விஜய் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றினதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வியூக வகுப்பாளராக ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போல ஜன்சூரஜ் கட்சியோட தலைவராக அங்கே போகிறாரு. வாழ்த்த வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இன்னும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டுட்டு வரணும் அப்படின்றாரு. அவரை மேடை ஏற்றியது என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான். அது என்ன ஸ்ட்ராட்டஜி சார் அவர் மேடை? அதுதான் புரியல. அது திமுக வெறுப்பேற்றுற ஸ்ட்ராட்டஜியா, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தான் புரியல. அது வந்து ஏன்னா கடந்த தேர்தலில் அவர் திமுக தான் ஒர்க் பண்ணார். அவரும் ஒர்க் பண்ணார், ஆதவும் ஒர்க் பண்ணார். பட் ஆதவை விட பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது 2020 மே மாதம் கொரோனா பீக்கில் இருக்கும்போது. அடுத்த ஓராண்டுக்கு திமுகவுக்கு வேலை செய்வதற்காக அவரை கையெழுத்து போட்டிருக்கோன்னு அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தது. 21ல் அவங்க ஜெயிச்சு பதவி ஏற்கும்போது அவர் டெல்லியிலேருந்து பதவி ஏற்பு விழாக்கு அவர் வந்திருந்தார். ஸோ அவர் அத்தகைய நபர் வந்து இவர் ஏற்கனவே அவர் சந்திச்செல்லாம் பேசிட்டு போனார். மேடையில் வராரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி மேடையில் வியூக வகுப்பாளர்கள் ஏற மாட்டாங்க. அவங்க பிஹைண்ட் த சீன் தான் இருப்பாங்க. இதுவே ஒரு புது கல்ச்சராக இருக்கு. அப்படிதான் பார்க்குறேன். திரைச்சலைகளுக்கு பின்னால் தான் வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க முகமே தெரியக்கூடாது வெளியில். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் முகம் எப்படி பப்ளிக்கு தெரியாதோ அந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் சாதாரணமாக நான் சொல்கிறேன் ஃபோட்டோ கிட்ட வரும். பட் அதிகாரப்பூர்வமாக கட்சியோட மேடைகளில் போய் அவங்க தன்னை ஐக்கியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஜான் ஆரோக்கியசாமி இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். ஜான் ஆரோக்கியசாமியோ, சுனில் கங்குலுவோ, இதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோரோ, அல்லது வந்து இப்போ யாரோ ராபின் சர்மான்றாங்க, அந்த மாதிரி நபர்கள்லாம் அவங்களாம் வந்து மேடையில் ஏற மாட்டாங்க. அவங்க ஜாப் பிஹைண்ட் த சீன். அரசியல் கட்சியோட வெளிப்படையாக தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதை சாதாரணமாக அவங்க தவிர்ப்பாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க ஒரு கட்சிக்கு வேலை செய்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு வேலை செய்வாங்க. 21ல் திமுக வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு விஜயோட வேலை செய்கிறாரா இல்லையா, அவங்க மேடையில் ஏறி நிற்கிறார். திமுக தான் முதல் எதிரின்னு சொன்ன விஜயோட மேடையில் நிற்கிறாருன்னா அது எப்படி? அது அவரும் சிசிடின்லாம் வார்த்தையை கோட் பண்ணி பேசுறாரு. ஆமா, தமிழ்நாட்டின் புதிய நம்பிக்கை விஜய் அப்படிங்கிறாரு. விஜய் முதல்வர் ஆகணும், நானே வந்து தமிழ்ல உங்கள்கிட்ட உரையாற்றணும் அப்படின்லாம் பேசுறாரு. ஆமா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மையை கூட்டம் இல்லை. விஜய்க்கு ஒரு நம்பகத்தன்மையை கூட்டம், பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. நீ என்னதான் ஒரு எள்ளி நகையாடினாலும்.
பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை செய்யும்போது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்த கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், திமுகவினர் இன்னைக்கு எதுக்கு ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க? எதுக்கு ஆபாசமான வார்த்தைகளில் பிரசாந்த் கிஷோரை விமர்சனம் பண்ணுறாங்க? சோஷியல் மீடியாவில் அவர் மேலே பாஞ்சு பொறாண்டுறாங்க, வேட்டை நாயா ஏன் வந்து பாயிறாங்க? திமுக வேலை செய்யும்போது இனிச்சுதா? அவர் வியூக வகுப்பாளர், ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொருக்கு வேலை செய்வார். அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, மேடையிலையும் ஏறுவார். அவர் மேடையில் ஏறினது ஆச்சரியமான விஷயம் தான். பட் அவர் வேலை வியூக வகுப்பாளரா ஏறி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா, ஒரு கட்சியின் தலைவரா? கட்சியின் தலைவராக தான் ஏறி இருக்காரு. அது அவர் பார்த்தாலே தெரியுது. அவர் வந்து ஐபேக் சார்பாக இல்லை, சூரஜ் ஜன்மண்டல் சூரஜ் அந்த கட்சி சார்பாக தான் வந்து அவர் அந்த கட்சி பேர், அந்த பேர் ஜன் ஸ்வராஜ் சார்பாக தான் அவர் மேடையில் ஏறி இருக்கார். வியூக வகுப்பாளராக ஏறலை. இந்த தேர்தலில் அவர் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டு வியூக வகுப்பாளர் வேலையை அவருக்கு பண்ணலை. அது தெளிவுபடுத்தியிருக்காரு அவர். ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பணியை செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜயோட அவர் கையெழுத்து போட்டதா எனக்கு தகவல் இல்லை. கன்சல்டன்சி ஒர்க் பண்றதுக்கு இந்த தடவை அவர் வரலன்னு தான் நான் நம்புறேன். ஆக்சுவலா கன்சல்டன்சி ஒர்க் பண்றதா இருந்தால் அவர் மேடையில் ஏற மாட்டார். புரிஞ்சுக்கோங்க. கன்சல்டன்சி ஒர்க் பண்றதா இருந்தால் மேடையில் ஏற மாட்டார். அதே மாதிரி அவர் இன்னைக்கு பேசும்போது வந்து நீங்க முதலமைச்சரா வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா? அவர் வந்து அந்த தோனி, உங்க தலைவர் முதலமைச்சரா வந்தா நான் வந்து தமிழ்ல உரையாற்றுறேன், 2026 அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, தோனி தான் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பீகாரி, நான் டிவிகே வந்து ஜெயிக்கட்டும், தோனியை விட பாப்புலாரிட்டி மிக்கவனா நான் உங்களுக்கு வந்து தெரியுற இன்னொரு பீகாரியா மாறுவேன் அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. அதான் இந்த மாதிரியான வார்த்தைகளை கடந்த காலங்களில் அவர் பொது மேடையில் பேசினது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தான் புரியல. விஜய் வந்து அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் ஆவாருன்னு மனப்பூர்வமாக பிரசாந்த் கிஷோர் நம்பலன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் வந்து செகண்ட் ஃபீல்டில் ஏடிஎம்கேவோட விஜய் போனார்னா, அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேற யார் எந்த கூட்டணி அமைச்சாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமியிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜய் கட்சியும் கூட்டணி சேர்ந்தா சில குட்டி கட்சிகள் தானாக வந்து சேர்ந்துடும். இரும்பு இப்போ காந்தத்தை நோக்கி இரும்பு வர மாதிரி அந்த கூட்டணி, அதிமுக விஜய் கூட்டணி கண்டிப்பாக நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். அதனால் அதை உருவாகாமல் பிஜேபி ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும் கெடுக்கிற வேலையை ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. அது அவங்க கடமை, அவங்க உரிமை. அது அவங்க உரிமை, அது கடமை இல்லை, உரிமை. இது புரிந்து கொள்ளக்கூடியதான். இந்த இடத்துல இவர் வந்து பேசுனது தனியாக நின்று நீ முதலமைச்சராவியா கூட்டணியா அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிருக்கார். இட்ஸ் அ சைல்ட்ஸ் நாலேஜ். குழந்தை கூட தெரியும் அதிமுக விஜய் கூட்டணி வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் முதலமைச்சராக விஜய் இருக்க முடியாது. அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா பேசும்போது 30-40 எம்எல்ஏக்கள் வாங்குறதுக்கு நாங்க வரல அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இதெல்லாம் ஏதாவது மெசேஜ்? 30-40 இல்லைன்னா 60 வாங்குவாங்க. ஹாட் பார்கெனிங்னு அர்த்தம். அது விஜயகாந்த் பேசாத பேச்சு கிடையாது. தாவேகா அதிமுக கூட்டணிக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். விஜய் எந்த ஹோப்ல சார் அதை நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் அதுக்கு நல்ல கேள்வி. இப்ப அவரோட நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அது அந்த தொடர்ந்து தாவேகா சார்பில் இருந்து மறுக்கிறாங்க. அது மறுப்பாங்க, அப்படிதான் மறுப்பாங்க. அதான் அரசியல். தாவேகா அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அது வெற்றி கூட்டணி. அது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கும் நான் நம்புகிறேன். எதனாலன்னா விஜய் அவருடைய விக்கிரவாண்டி கூட்டத்திலே தெளிவுபடுத்தினார் கூட்டணிக்கு தயார்னு. என் தலைமையில் கூட்டணி, அது அப்படிதான் சொல்லுவாங்க. கமலோ விஜயகாந்தோ கூட்டணி இல்லை, நாங்களே தனியாக வீழ்த்திடுவோம்னு சொல்லிட்டு தான் முதல் தேர்தலில் போய் அடி வாங்கின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் 2வது தேர்தலில் போனார், 41 சீட் வாங்கி எதிர்கட்சி தலைவராக 29 சீட் வந்து அப்புறம் அதை உடைச்சாங்க. அது வேற. தனியாக நின்னா சைபர்ன்றது விஜய்க்கு தெரியுன்றது அவருடைய முதல் கூட்டத்திலேயே தெரியுது. நான் கூட்டணிக்கு தயார் என் தலைமையிலன்னு சொன்னது, என் தலைமையிலன்றதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், அவர் கூட்டணிக்கு தயார்ன்றது தான் சீரியஸாக எடுத்துக்கணும். பவன் கல்யாண் மாதிரியான ரோல் அவர் கிடைச்சுன்னா அவர் பிளே பண்ணுவார், மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் ஏதோ ஒரு செய்தித்தாள்ல வந்து ஒரு செய்திக்கு வந்து மறுபறிக்கைய அதெல்லாம் வந்து இல்லைங்க, அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது முன்கூட்டியே அதை பேசி கெடுக்கிறாங்கன்றதுக்காக தான் அந்த மறுபறிக்கை. கடைசி நேரத்துல பேசி விஜயகாந்த் தொடர்ச்சியா நான் இதே மாதிரி செய்தி விஜயகாந்த் எதுவுமே புதுசு இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். பைபிள்ல சொன்ன மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல விஜயகாந்துக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் கூட்டணி இல்லை, என்னோட தான் கூட்டணி, இறைவனோடையும் ஆண்டவனோட தான் கூட்டணினாரு. இதே மாதிரி செய்திகள் பேப்பரில் வரும்பொழுது அவரும் அப்போ வந்து கடுமையாக அதை மறுப்பார். இது ஒரு யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி. தினமலரில் அப்படி போட்டதே இந்த கூட்டணி கெடுக்கிறதுக்கு போட்டது. விஜய் அவர்களே பேசும்போது வேற ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படின்னு. ஆமா, அதை சொல்றாரு, அரசியல் அப்படிதான் வருவாங்க அப்படின்னு. அவர் வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸை புரிஞ்சவர் தான் நான் நம்புறேன். அதனால அதிமுக கூட்டணிக்கு அவர் திறந்த மனதுடன் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. அதிமுக கிட்டத்தட்ட விஜயிடம் மன்றாடுகிறது கூட்டணிக்காக. எடப்பாடி பழனிசாமி எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு வேற அலைன்ஸே கிடையாது. திமுக அலையன்ஸ் உடையும்னு காத்திருந்தாங்க. அது சத்தியமா திமுக அலையன்ஸ் உடையாது.
அப்போ அவருக்கு இருக்க ஆப்ஷன் வந்து ஒன்று விஜய் மட்டும்தான். அதனால் அவர் அதை நோக்கி எப்படியும் பயணப்படுவார். ஆனால் இந்த சீட் ஷேரிங்லாம் மிக மிக டஃப் பார்கெனிங்கில் இருக்கும். 40-50 சீட்லாம் அவங்க 100 சீட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. சரி பாதி கூட கேட்க 117 கூட வரலாம், இல்லை 100 சீட்டு குறையாமல் கேட்பாங்க. டெப்டி சிஎம் கேட்பாங்க. சீட்டை எவ்வளோ வேணால் கொடுப்பாரு, நான் டெப்டி சிஎம்க்கு ஒத்துக்க மாட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் விஜய் இப்போ பேசட்டும், அவர் கட்சிக்காரங்க பேசட்டும், ஆதவர்ஜனா பேசட்டும். அதிமுகவோட கூட்டணி வச்சு உதாரணத்துக்கு ஒரு 30 எம்எல்ஏ, நான் ரொம்பலாம் போல, ஒரு 30 எம்எல்ஏ வாங்கி விஜய் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துடுறாரு. அப்போ விஜயோட அரசியலே வேற. முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு. கரெக்டு. முதலாவணும்னு நினைக்கிறவர் முதல் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரானா அது பெரிய வெற்றி. முதல்வராகலையே நீங்கள் பார்க்கக்கூடாது. அது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸோட நுவான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். எல்லாரும் ஒன்றும் என்டி ராமராவ் கிடையாது. நான் தான் சொன்னேன், 30 சீட்டு ஜெயிச்சு 24 சீட்டு ஜெயிச்சா எதிர்க்கட்சி, 30 சீட்டு ஜெயிச்சு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்தா கூட விஜயோட அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அடுத்த தேர்தலில். ஆனால் வரட்டுத்தனமாக நான் தான் சிஎம்னு ஒரு தனியாக போய் நின்று சைபர் ஆனார்னா அதுக்கு அடுத்த தேர்தல் ஒரு கஷ்டம். இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சென்ற முறை 2 நாட்கள் தொடர்ந்து நடந்த மீட்டிங்லயும் உங்களுக்கு 15% வாக்குகள் இருக்குன்னு விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வந்தது. இன்னைக்கு ஒரு மேடை கிடைக்குது. அந்த மேடை தாவேகா தொண்டர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மேடை. அந்த இடத்துல தொண்டர்களை உத்வேகப்படுத்த இப்ப ஃபீல்டு எப்படி இருக்கு, அங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பேசுவார்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் அந்த ஓட் பெர்சன்டேஜ் எல்லாம் பேசாம ஒரு எப்படி பேசினார்னு நினைக்கிறீங்க பிரசாந்த் கிஷோர்? ஓட் பர்சன்டேஜ் அங்கே போய் பேச முடியாதுங்க. 15-20% அவ்வளோதானா, எனக்கு 40% இருக்கணும். அவன் யாராவது 15-20% இருக்குன்னு ஒரு புது கட்சி இருக்கவங்களுக்கு போய் சொல்லுவாங்களா? அது அவன் எதிர்பார்ப்பு, நான் தொண்டை 40% எங்களுக்கு இருக்கு, 50% இருக்கு, 60% இருக்கணும். அதில் விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் 15-20% எவ்வளோ பெரிய விஷயன்றது தெரியும். அதை எப்படி அவர் அங்கே பேச முடியும்? அவர் பொதுவாக பேசினார். தமிழ்நாட்டு தன் திமுக மீது தன்னுடைய வெறுப்பை அவர் அங்கே கக்கி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் மதவாதம், வாரிசு அரசியல், ஊழல். வாரிசு அரசியல்னா திமுக குத்துன்னு அவருக்கு தெரியாது. அந்த வாரிசு அரசியல் பண்ணுற திமுக தான் இவர் 4 வருஷமாக வேலை செஞ்சார். எதை சொன்னால் திமுக கோவம் வருமோ அந்த வார்த்தையை அவர் அங்கே சொல்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் இஸ் அ வெரி ஷார்ப் மேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கையெழுத்து போட சொன்னது கூட முடியாதுன்னு இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கி வச்சாங்க. அதுல புசி ஆனந்த் கையெழுத்து போட்டு பேனாவை அவர்கிட்ட கொடுக்குறாரு. பிரசாந்த் கிஷோர் நான் போட மாட்டேன்னு. எஸ், அது அவர் வேலை கிடையாது. தெளிவா இருக்காரு அவரு. அவர் எப்படி எதுக்கு புசி ஆனந்த் கேட்கறாருன்னே தெரியல. அது இவங்க லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. அவர் தான் தனித்தன்மையை காப்பாத்திப்பாரு. அந்த ஷார்ப் மேன். இஸ் அ வெரி ஷார்ப் மேன் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் இஸ் வெரி வெரி ஷார்ப் மேன். மதவாதம், ஊழல், குடும்ப அரசியல், சிசிடி தான், கம்யூனலிசம், கரப்ஷன், டைனாஸ்டி தான் தமிழ்நாட்டோட பெரிய ப்ராப்ளம்ன்றது யாரை குத்துது? திமுகவை குத்துது. வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு கட்சி, வாரிசு இருக்குது அதனால் வாரிசு அரசியல் பண்ணுறோன்னு தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு கட்சி, அந்த கட்சியை வாரிசு அரசியல்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணி தமிழ்நாட்டோட சாபக்கேடு இந்த வாரிசு அரசியல்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அது அவங்க கூட இருந்துட்டு வந்து அவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த மேடையை வந்து திமுகவுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் பயன்படுத்தி கொள்கிறார். விஜய் அடுத்து என்ன ஆக போறாருன்றதான் கேள்வி. பிரசாந்த் கிஷோர் எக்கடு கட்டு போட்டான். அவர் வந்தார், மேடையில் இருந்தார். 2வது தன்னோட உயரம் அவருக்கு தெரியும், தன் லிமிட் தெரியும். அதனால தான் அந்த கையெழுத்து இயக்கத்தில் அவர் கையெழுத்து போடல. நான் வேற நீ வேறன்றார். மேடையிலெல்லாம் வருவேன், ஆனால் உன்னோட பாலிடிக்ஸோட எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. புரியுதா நான் சொல்லுங்க? ஸோ இதில் இருக்க சிக்கல் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு விஜயோட கட்சி 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. விஜய் பேசும்போது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து வாக்குச்சீவடி பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்ன்றாரு. மாநாடு 69,000 பேர். எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னு அவங்க தெரியல. பிரதான கட்சிகளே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு அவர் சொல்றாரு. 70,000 பேர்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தணும். அதுக்கேற்ற இடம் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆன்லைனில் தான் நீங்கள் நடத்தணும். 69,000 பூத் ஏஜென்ட்டுக்கான மாநாட்டை திமுக அண்ணா திமுக கூட நடத்தினதில்லை. மண்டலம் வாரியாக நடத்துவாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு விசிகால நடத்தினாங்க, ஆதவர்ஜனா நடத்தினார், OMCல 13 தொகுதிகளுக்கு நடத்தினாங்க. அந்த மாதிரி வந்து 4ஆக பிரித்து 60 தொகுதிகளுக்கு 60 120 120 240 60 4 மண்டலங்களாக நடத்தலாம். மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு நடத்த முடியாது. ஆனால் அந்த முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி. ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியுது, விஜய்க்கு தெரிஞ்சிருக்குது. இது மட்டுமே வச்சு அவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை எதை கையில் எடுத்து ஒரு போராடி இருக்காரு கடந்த ஒரு வருஷத்துல? பரந்தூர் ஒன்று, கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தார், அவ்வளோதான். இதை தவிர வேற எந்த மக்கள் பிரச்சனை? இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப விவாதங்களா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மும்மொழி, ஹிந்தி தொடர்பான விவாதங்கள், டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவர் அதையே ஒரு லைட்டர் டோன்ல கடந்து போறாரா சார் விஜய் அவர்கள்? ஆமாங்க, அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் பாலிடிக்ஸாக தான் இருக்குது. இந்த கடந்த ஓராண்டுகளில் அவர் எவ்வளோ இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணார். பல பிரச்சனைகள் அவருக்கு கருத்தே இல்லைல்ல. இப்போ அரசு ஊழியர் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பெரிய விசுரூபம் எடுத்திருக்கு.
ஏன் இந்த லட்டு மாதிரி இந்த இஷ்யூவை கையில் எடுக்கணும்ல விஜய்? ஏன் ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்காரு? அதிமுகவும் பேசல, ராமதாஸும் பேசல, அண்ணாமலையும் பேசல. நேற்று அந்த இஷ்யூ இன்ஃபேக்ட் நேற்றைக்கு வந்து டீலிமிட்டேஷனை ஸ்டாலின் கலப்பினதே டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அரசு ஊழியர் நேற்று 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள், மொத்தம் உள்ள 12 லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்று 1.5 லட்சம் பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கான். மாஸ் லீவ் எடுத்திருக்கான். பள்ளி ஆசிரியர்கள் பெரிய முறையில் விடுப்பு எடுத்து நேற்று தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கல்விக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கணும். ஆயிரக்கணக்கான பள்ளிகள் நேற்று இயங்காமல் மூடி கிடக்கின்றன. அடுத்த மாதம் தேர்வு மாதம். ஜெயலலிதாவுக்கு 2003 அரசு ஊழியர் பிரச்சனை எப்படி பெரிய விஸ்வரூபம் எடுத்து இம்சை கொடுத்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர் பிரச்சனை ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு அவருக்கு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய அளவில் ஒரு வளரும் கட்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போடலையா அவருக்கு தெரியாதா? இல்லை தெரிஞ்சே அவர் பேசாமல் இருக்காரா? இல்லை அவருடைய ஆலோசகர்கள் அந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுக்கிறாங்க அப்படின்னா அது, ஆனால் நம்ம ஆட்கள் அதில் நடுவில் போய் சம்பவம் செஞ்சாங்க அப்படின்ட்டு வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ, இந்த டோன்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது ரொம்ப இல்லை அவர் அந்த பாயிண்ட் கரெக்ட். 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்திக்கிறீங்க. நீங்கள் மோடி கேட் அவுட்னா நீ ஸ்டாலின் கேட் அவுட்டுன்ற மாறி மாறி சொல்லிக்கிறீங்க. ஆனால் 2 பேரும் ஊரை ஏமாத்துறீங்கன்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து ஓரளவு ஏற்புடைய கருத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது கெட் அவுட் மோடினா அவங்க கெட் அவுட் ஸ்டாலின்றான். இஷ்யூவை பேசுங்க, பிரச்சனையை என்ன விஜய் அட்ரஸ் பண்ணான்றதான் என் கேள்வி. பல பிரச்சனைகளை ஒரு கருத்தே இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ சமகால பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை. ஏன் வந்து அது நேற்று வந்து பெரிய அளவில் அவர் பண்ணியிருக்கணும்ல? அதை போராடக்கூடிய ஒரு இடத்துல எழிலகத்தில் அவங்க போராடுறாங்க. சர்ன்னு போய் அங்கே இறங்கி மைக்கை பிடிச்சி 2 வார்த்தை பேசினா பத்தி எரிஞ்சிருக்கும். சரி, நீ நேரில் கூட போவேனா ஐயா? ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டினால ஆதரிச்சு திமுக எப்படியெல்லாம் நம்ப வைத்த அரசு ஊழியர்களை கழுத்து அறுத்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அப்படியே வழிமொழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தா இன்னைக்கு விஜயோட கிராஃப் எங்கேயோ போயிருக்கும். இதில் இந்த மாதிரி எந்த இஷ்யூ ஒரு கையில் எடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு பேசும்போது கூட ஹிந்திங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து வரேன். மக்கள் பிரச்சனைகளை எதை கையில் எடுத்தார் அவர்? பரந்தூருக்கு வேனில் நின்று பேசுகிறாரு, கீழே இறங்கலை இல்லை. கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு, பார்க்குறாரு, வெளியில் வந்து ஒரு வார்த்தை பேசல, ஆறுதல் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் நீ தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாய்? அது இல்லைன்னா அரசியல்வாதியே கிடையாது. லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அரசு ஊழியர் பிரச்சனை. எல்லா கட்சியும் அதை கையில் எடுக்கணும். தமிழ்நாட்டோட சாபக்கேடு எடப்பாடி கையில் எடுக்கல, அண்ணாமலை கையில் எடுக்கல, சீமான் கையில் எடுக்கல, விஜய் கையில் எடுக்கல. நேற்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு மத்தியில் கொந்தளிப்பு நிலவுது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு களத்தில் நிற்கிறார்கள். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான முயற்சியை கூட விஜய் எடுக்காதது ஏன்? திமுக பாஜகன்னு பேர் சொல்லவே இன்னும் தயங்குறாரு. பாசிசம் பாயாசம் அப்படின்னு சும்மா இது வந்து சொல்லாடலுங்க. பாசிசம்னா அவங்க பாயாசம்ன்றது, அவங்க பாயாசம்னா அவங்க பூந்தின்றது. இன்னைக்கு வரைக்கும் ஜெனரலி அதை வார்த்தை தான் சொல்றாரு. திமுக, பாஜக, பிரதமர், முதல்வர், மோடி, ஸ்டாலின் எந்த பெயரையும் பயன்படுத்தல ஸ்டாலின் அவர். இது அவருடைய தப்பித்து செல்லும் அரசியலை தான் காட்டுகிறது. நீ டைரக்டா மோடி அட்டாக் பண்ணணும், ஸ்டாலின் அட்டாக் பண்ணணும். கெட் அவுட் மோடினா கெட் அவுட் ஸ்டாலின் நீ வந்து ஹேஷ்டாக் பண்ணணும். நாகரிக அரசியல் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல நாகரிக அரசியல் இல்ல நாகரிக அரசியல் வேற, எப்படி சொல்றது, அதாவது தற்காப்பு அரசியல் வேற, அதை கோழைத்தனமான அரசியல்னு கூட சொல்லலாம். தனி மனித தாக்குதல் தான் கூடாதுன்னு சொல்கிறோமே ஒழிய அவங்களோட பாலிசிஸை நாராக கிழிக்கணும். ஜெயலலிதா பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்தா தவிர, அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மாவோட அரசியலை விமர்சனம் பண்ணலைன்னா தான் நீ அரசியல்வாதியே கிடையாது. ஆகவே இந்த யாரையும் மனம் கோணாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தால் அவர் அரசியல் இருக்க முடியாது. அவர் அரசியல் விட்டு போயிடலாம். நாராக கிழிக்கிறதுக்கு, அரசு கிழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உங்க அப்சர்வேஷன் எப்படி சார் இருக்கு? அவரு இப்படி மாறிக்குவாரு, புரிஞ்சுக்குவாருன்னு இருக்கா, இல்ல இப்படிதான் தொடருவாருன்னு தெரியுதா? இது எதற்காக இப்படி பண்றாரு இப்படி ஒரு அரசியல்? ஏன்னா இப்படி ஒரு அரசியல் எடுபடாதுன்னு சொல்றீங்க. அப்ப தன்னுடைய ஃபீல்டையே விட்டுட்டு இதுக்கு வராரு, நோ லுக்கிங் பேக் அப்படிலாம் பேசுறவரு எதற்காக இவ்வளவு தயங்குறாரு? அவருடைய இயல்பிலேயே சில விஷயங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆளுமை சிக்கல் இருக்கும், பர்சனாலிட்டின்னு ஒன்று உண்டு. அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னுவாங்க. இன்ட்ரோவர்ட்ன்றவன் தனக்குள்ளேயே இருப்பான், ரிசர்வ் கேட்டகரினும். எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றவன் கலகலன்னு மற்றவங்க கிட்ட பேசுவோம். இவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கார். எந்த அரசியல் கட்சி தலைவராது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கலாம். அவர் என்ன தலைவர் அவர்? நீங்கள் சிவில் சமூகத்தோடு எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தவங்க ஊட்டி கதை தட்டி அல்லது மொட்டை மாடியில் போய் உட்காந்தா பேசுவீங்க. அது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்துருச்சு. நீ ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலீங்க, ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலன்னா உங்களை எப்படி எடை போடுறது? நீங்கள் எப்படி ஒரு அரசியல்வாதி என்று ஒப்புக்கொள்ள முடியும்? 1000 குறைகள் இருந்தாலும் பிரஸ் தானே மக்களுக்கான தூதுவனாக இருக்குது. மீடியா இஸ் அன் ஈவில், a necessarily evil. லைக் police is an evil, a necessary evil, as somebody said. யாரோ சொன்னது, பெரிய ஃபிலாசபர். police is an evil, but a necessary evil. போலீஸ் எல்லாம் ஒரு நாள் கூட வாழ முடியாது.
ஒரு நாள் போலீஸ் இல்லாமல் நீ வாழ முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கான ஃபர்ஸ்ட் ரிலீஃபே போலீஸ் தான். பட் ஃபண்டமெண்டலி போலீஸ் இஸ் அன் ஈவில், பட் நெசசரி ஈவில். அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா மீடியா இஸ் அன் ஈவில், பட் நெசசரி ஈவில். இந்த அடிப்படை உண்மை கூட ஏன் அவருக்கு புரியல? நீ மீடியா கிட்ட பேசாமல் எப்படி ஒரு அரசியல்வாதியாக இருப்ப? நீங்கள் எப்படி மக்களோட கலந்துரையாடுவீங்க? நீங்கள் ஒன்றும் மோடி கிடையாது மன் கி பாத் பேசுறதுக்கு. இல்லை, மக்களுக்கெல்லாம் பிடிச்சவேனா அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதே சிலரால தாங்கிக்க முடியல. எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. வரவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஸ்டாலினை சொல்றாரு. அதெல்லாம் கரெக்டு தான். நீங்க என்ன பிரஸ் கிட்ட பேசுனீங்கன்றாங்க. நீங்க என்ன கலந்துரையாடுனீங்க? மீடியாவோட பேசுறதுன்றது சமூகத்தோட நீங்க பேசுற ஒரு உரையாடல். இஸ் அ டயலாக் பிட்வீன் யூ அண்ட் த சொசைட்டி. ஒரு அரசியல்வாதி என்பவன் இஸ் அ பப்ளிக் ஃபிகர். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். அதனால தானே எல்லாரும் விமர்சனம் பண்றோம். எல்லாரும் அதனால தானே விமர்சனம் பண்றோம். எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய நடிகர், அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. ஆனால் எம்ஜிஆர் கிட்ட வேர்க்கலை வித்துட்டு போகிறவன், ரோட்டில் வேர்க்கலை வித்துட்டு போகிறவன், அன்னடங்காச்சி கால் மேலே கால் போட்டு எம்ஜிஆர்கிட்ட பேசுவான்ல. சிவாஜி கணேசன் மாபெரும் கோடீஸ்வரன். சிவாஜி கணக்கிட்ட இழந்த பழம் வித்துன்னு போகிறவன் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்து சிவாஜி கிட்ட சொக்கா பிடிச்சி சண்டை போட்டிருக்கான்ல. அதுதான் அரசியல். நான் சொல்கிறது புரியுது இல்லை? சிவில் சமூகத்தோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி உரையாடுவார்? ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் போய் நின்று மைக்கை வச்சு நான் பேசுவார்? இல்லை, த்ரூ மீடியா தான் நீ பேசுவார். நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. ஏடா கூடமாக கேள்வி கேட்பான். அது நியாயமான பயம், நியாயமான தயக்கம். ப்ரொஃபஷனல் மீடியா இன்னமும் இருக்குது. அச்சு ஊடகத்துலையும் இருக்குது, காட்சி ஊடகத்துலையும் இருக்குது. அதில் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவர், இருவர் அவங்கக்கிட்ட பேசி டயலாக் ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சமூகத்தை. ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்கான் இன்னைக்கு. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுறது மூலமாக யூ ஓப்பன் அ டயலாக். மத்திய மாநில அரசு பண்ணலைன்னா நீங்கள் எப்படி ஒரு தலைவராக இருப்பேன்ற? மத்திய மாநில அரசுகள் தங்களுக்குள்ள ஒரு செட்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி குறிப்பிடுறாங்க. இல்லைங்க, அவங்க செட்டிங்னு அவர் சொல்கிறத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுக்கிறது மூலமாக மக்கள் பிரச்சனையிலேருந்து கவனத்தை திசை திருப்புறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க ரெண்டு பேருன்னு அவர் சொல்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஓரளவு உண்மைதான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மோடி கவர்மெண்ட் பண்ணுற அட்டூழியங்களால் மாநில உரிமைகளுக்காக போராடுகிறது, அதிகமாக போராடுகிறது, மறுக்கல. ஆனால் இதை தங்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்கும் தங்களுக்கு எதிரான மக்கள் உணர்வுகளை மடைமாற்றம் செய்வதற்கும் திமுக பயன்படுத்துகிறது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நேற்று அரசு ஊழியர் போராட்டம் நடக்குது. 12 லட்சம் அரசு ஊழியர் தெருவில் நிற்கிறான். முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்க போறோன்னு வெளிப்படையாகவே 2 மாசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரோ ஒன்றை கூட நிறைவேற்றலை. இவங்க மேனிஃபெஸ்டோவில் ஒன்றை கூட நிறைவேற்றலை. பழைய ஓய்வூதிய திட்டம் மிகப்பெரிய துரோகம். நேற்றுக்கு வந்து ஒரு நாள் அடையாள போராட்டம், கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாங்க. இவங்க ஏற்பாடு, அரசாங்கத்தோட ஏற்பாட்டில் தான் இந்த ஸ்டே கிடைக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டே வாங்கினீங்கன்னா என்ன அரசு ஊழியர்கள் கோபப்படுவாங்கன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. நேற்றைக்கு மட்டும் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுத்திருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிக்கு நேற்று வரல. தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் நேற்று இயங்கலை. அடுத்த மாதம் தேர்வு மாதம், மார்ச் மாதம். 2003 ஜெயலலிதா எப்படி அரசு ஊழியர் பிரச்சனை தலைவலியாக மாறி அந்த அம்மா 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி அதுக்கு பிறகு 2004 அதில் அந்த அம்மா படுதோல்வி அடைஞ்சாங்களோ, ஜெயலலிதா 2003 அரசு ஊழியர் பிரச்சனை எப்படி மில் ஸ்டோன் இந்த நெக்குன்னு கழுத்தில் கட்டின ஆட்டுக்கெல்லாம் உருவாச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு உருவாகி இருக்குது. அதை திசை திருப்பறதுக்கு நேற்று டீலிமிட்டேஷனை கலப்புறாங்க. எங்கேயோ கிடக்குது டீலிமிட்டேஷன். மற்ற மாநிலம் எவனுமே பேசல. டீலிமிட்டேஷனுக்கு முதல்ல சட்டம் கொண்டு வரணும். தென் மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்றது உண்மை. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா மோடி கவர்மெண்ட் தொடாது. ஏன் தெரியுமா? ஒரு சிம்பிள் ட்ரூத். சந்திரபாபு நாயுடு அவருக்கு 12 சீட்டு குறையுது. அவரோட 16ல் தான் உங்க கவர்மெண்ட் நிற்குது. கொன்றுவான். அதனால மோடி கவர்மெண்ட் இந்த அட்டுழியத்தை பண்ணாது. தேவையே இல்லை. முழுக்க மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு, மக்களுடைய எண்ணங்களை மடைமாற்றம் செய்வதற்கு, அரசு ஊழியர் பிரச்சனையிலேருந்து மீடியா கவனத்தை கம்ப்ளீட்டா லிஃப்ட் பண்றதுக்கு தமிழக அரசு முதலமைச்சர் செய்த ஒரு திசை திருப்பும் நாடகம் அது. இதை எக்ஸ்போஸ் பண்றது எடப்பாடி, அண்ணாமலை, சீமான், விஜய் யாராவது ஒருத்தர் பேசணும். ஒருத்தருமே நேற்று பூரா பேசல. நேற்று 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் விடுப்பெடுத்திருக்காங்க. நேற்று நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருக்கு பல மாவட்டங்களில். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அமைதியா இருக்காரு. தமிழ்நாட்டோட சாப கேடு இது. இன்னைக்கு எடப்பாடி சிஎம் இருந்து நேற்றைய அரசு ஊழியர் பிரச்சனை இருந்ததுதான் ஸ்டாலின் வானத்துக்கும் பூமிக்கும் போய் வந்திருப்பாரு. தமிழ்நாடு பூரா போராட்டங்களை நடத்தியிருப்பாரு. அது கரெக்ட். அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் விஜயும் செயல்படணும், ஆட்சி அமைக்கணும். அப்படித்தான் நான் என்ன சொல்றேன், இந்த புரிதல் விஜய்க்கும் இருக்கணும். ஏன்னா நீ வெறும் நடிகர் கிடையாது. இப்ப ஸ்டாலின் மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மாநிலம் போல சுற்றுப்பயணம் போற மாதிரி உடனே விஜயை போக சொல்ல. இன்னைக்கு எல்லாம் எதுல பண்றான்? சோசியல் மீடியால தான் பாலிடிக்ஸ் பண்றான். நேற்று காலையில இருந்து ஒரு 10 ட்வீட்டு அல்லது 10 கூட வேணாங்க, ஒரு 2 ட்வீட்டுங்க.
இந்த போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக தாவேகா நிற்கும். எங்கேயோ maybe இதெல்லாம் இந்த பார்த்து கூட இஷ்யூ ஏறுங்க, இந்த இஷ்யூ டெவலப் ஆச்சுன்னா மீடியா அதை எடுத்து பேசும். அப்ப இதுல பாலிடிக்ஸே இல்லையா விஜய் கிட்ட? விஜயோட பாலிடிக்ஸ்ன்றது பாலிடிக்ஸ் இல்லாத பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் சேன் பாலிடிக்ஸ். இப்போ பிகே அவர்கள் பேசியதா இருக்கட்டும், விஜய் அவர்கள் பேசினது குறித்த நிலைப்பாடுகள் எங்கெல்லாம் மிஸ் பண்றாங்கிற விஷயங்களை சொன்னீங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேகாவில் இணைந்த பிறகு முதல் முறையாக ஒரு மேடையில பேசுறாரு, தாவேகா மேடையில பேசுறாரு. அவரு பேசின கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து டிரெக்டா உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் தான் நிறைய இருந்தது, ஒரு இடத்துல ஸ்டாலினையும் டிரெக்டா அட்டாக் பண்றாரு. அது அவருடைய கருத்து. தாவேகாவோட கருத்தும் அதுதான். முதல் எதிரி திமுகன்னு சொன்ன பிறகு திமுகவை அவங்க நாராக தான் கிழிப்பாங்க. அவங்க விஜய் கொஞ்சம் கண்ணியம் கேட்குறாரு, ஆதவ் அர்ஜுனா ஏறி அடிக்கிறாரு. ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனா சொன்னதெல்லாம் கரெக்ட்ன்றது தான் என்னுடைய விஜய் நடிகருங்கிறீங்க, அவரை மாதிரி பார்த்தா அதே சட்ட பேண்ட்டை கூட மாத்தாம நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அண்ணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, அப்பாங்கிறத டிரெக்டா அந்த மாதிரி சொல்றாரு, அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாரு. பெரும்பாலான மக்களின் உணர்வுகளை ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில். அன்னைக்கு வந்து ஸ்டாலின் போட்ட அந்த காணொலி காட்சிக்கு பிறகு எவ்வளோ தூரம் அது ட்ரோல் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பான்னு சொன்னது எவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ராங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிருக்குது. அது திமுகவுக்கும் தெரியல, ஸ்டாலினுக்கும் தெரியல, திமுக ஜால்ரா போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் தெரியல. அதை ஏதோ பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு அவர் பிஜேபிக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு களத்தில் இருக்கிறார். ஆஹா ஓஹோன்னு எதெல்லாம் சிஎம் பேசுகிறாரோ அதுதான் மீடியாவுக்கு வேதவாக்கா போகுதுன்னா, இந்த மீடியா வந்து ஆளும் கட்சியின் தொங்கு சதை. அங்கே மோடி பண்ணுறதை இங்கே மோடிக்கு நேஷனல் மீடியா பண்ணுறதை இங்கே ஸ்டாலினுக்கு லோக்கல் மீடியா தமிழ்நாடு மீடியா பண்ணிகிட்டு இருக்கு. பிரதம மந்திரி பேசுகிறது எல்லாம் அவங்களுக்கு வேதவாக்கு. பாலிடிக்ஸும் ஜேர்னலிசமும் மீடியா நெரேட்டிவும் அதை சுற்றி சுழலும். இங்கே ஸ்டாலின் சொல்கிறது தான் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு, குறிப்பாக காட்சி ஊடகங்களுக்கு வேதவாக்கு. அதை சுற்றி தான் வந்து மீடியா நெரேட்டிவ் சுழலுது. ரெண்டு பேருக்கும், மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதை தான் ஆதவ் அர்ஜுனா நீங்கள் அதை தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஸ்பீச்சை விட எனக்கு ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச் இஸ் பர்ஃபெக்ட்டுங்க. எஸ் நெயில்டு தி விஜய், எஸ் நெயில்டு தி ஆப்போனன்ட் இந்த நெக்கு, இந்த 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 ஃபேஸ்ன்னு வாங்க, அவ்வளோதாங்க, தெளிவாக அடிச்சிட்டாருங்க அவர். விஜய் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தலைவர்ன்றதுனால போகிறாரு. ஆதவ் அர்ஜுனா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறதுனால விஜய் சொல்ல முடியாதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைட் அட்டாக் எப்படி பேசிட்டான்னு எந்த ஆங்கிள் புரிஞ்சு? ஆமா, அவர் வாரிசு அரசியல் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்றாரு. மன்னராட்சி தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்றாரு. தமிழ்நாடு ஒன்றும் உங்களுக்கு சொத்து இல்லைன்றாரு. நீங்க எதெல்லாம் விஜய்க்கு எதிராக சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் அவர் திமுக எதிராக இன்னைக்கு திருப்புறாரு. அதாவது வந்து பெரும்பாலான தொண்டர்களின் கருத்தை அவர் எதிரொலிக்கிறார். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களின் கருத்தை ஆதவ் அர்ஜுனா எதிரொலித்து விட்டார். செயல் திட்டத்தை, ஸ்ட்ராட்டஜியை அவர் சொல்றாரு, 62 வாரம் தொடர்ந்து எதிர்க்கட்சியா நாங்க தான் செயல்படுவோம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷனை, செயல் திட்டத்தை ஆதவ் அர்ஜுனா ரோட் மேப்பை கொடுத்துட்டாருங்க. விஜய் வந்து ஜென்ட்லா வந்து அடுத்து தான் என்ன செய்ய போறோன்றதை சொல்லிட்டாரு. பிளான் ஆஃப் ஆக்ஷன் இன்னைக்கு விரிச்சது வந்து அந்த ரோட் மேப்பை போட்டது ஆதவ் அர்ஜுனா தான். அதை எந்த அளவுக்கு விஜய் கடைபிடிப்பாரு, விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். யூடியூப்ல உட்காந்துட்டு எல்லாரும் பொதுச் செயலாளருக்கும் தலைவர் அதெல்லாம் வந்து எப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாளைக்கு யாரோட இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. விஜய் சொன்னார்ல, யார் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லைன்றது கட்சிகளுக்கு மத்தியில் இல்லை, கட்சிகளுக்குள்ள தலைவர்களுக்கு மத்தியிலையும் அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் ஸ்பீச். அதாவது சராசரி தாவேகா தொண்டனுடைய ஒரு மனநிலையை அவர் வெளியில் கொட்டி விட்டார். ஆக்ஷன் பிளானை விஜய் வந்து நான் பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் பேச போறேன்றதை அவர் சொல்லிட்டார். இன்னும் 62 வாரங்களுக்கு அவர் அப்போசிஷன் லீடரா ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு அக்ரெசிவா அவங்க தங்களோட பாலிடிக்ஸ் இதுதான்றத. இல்ல கூட்டணியை வச்சுட்டுலாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத 2011 எக்ஸாம்பிள வச்சு ஆதவ் அர்ஜுனா அது கரெக்டான பாயிண்ட்டுங்க சொன்னார். அது 2011 காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ், பாமக, விசிகா தோத்தாங்கல்ல. 2 லெஃப்ட் விஜயகாந்தை வச்சுட்டு ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. போத் விசிகா ஏரியாலையும் பாமக ஏரியாலையும் தேமுதிக அடிச்சு தூக்கின்னு வந்தது இல்லை அந்த ஸ்ட்ரெச் பூராவே. 2+2 பாலிடிக்ஸ்ல 0 ஆகாது, 4 ஆகாது, பல நேரங்களில் 0வாவே ஆகும். அதை தான் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கூட்டணி பலத்தாலன்றது வந்து எனக்கு 10 இருக்கு, உனக்கு 10 இருக்கு, உனக்கு 10 இருக்கு, 30 வந்துடும். திமுக அண்ணா திமுக சேர்ந்து 68% இருக்கு. அவன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. சேர்ந்தா என்ன ஆகும்? சைபர் ஆகும். செத்தே போனாலும் திமுக ஓட்டு அண்ணா திமுக போகாது, அண்ணா திமுக ஓட்டு திமுக போகாது. அதனால தான் சொல்றது 2+2 0ன்னு. ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச் அக்ரெசிவ் ஸ்பீச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் கட்சியில் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறவர் அவர் தான்.
அவர் கரெக்டா இதுதான் பொசிஷன், திமுக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, திமுக தான் இந்த பிரதமர். அதிகாரத்தை காமிச்சு எங்களை மிரட்டுறீங்க, சிறைக்கே தான் அனுப்புனாலும் நாங்க வந்து பயப்பட மாட்டோம், சிறைக்கும் அதான் போவோம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் போவோம். அதுதாங்க நான் என்ன அதிகாரத்தை சொல்றேன். இல்லைங்க, இன்னைக்கு விஜயை எவ்வளவு- பயமுறுத்துனாங்க? இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்காக தாவேகா மட்டும் இல்ல, பிஜேபியில் எத்தனை பேர் மேல போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தெரியல உங்களுக்கு? ம், சாதாரணமா சோஷியல் மீடியால ஃபங்க்ஷன் பண்றவங்க எத்தனை பேர் மேல போலீஸ் ஆக்ஷன் பாயுது? ம். கிரவுண்ட் ரியாலிட்டியா ஆதவர்ஜனா எடுத்து சொல்லிட்டாருங்க. நான் அது உறுதியா சொல்றேங்க. ஆதவர்ஜனாக்கு நோக்கம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, யாருக்கு தான் நோக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பேசின அந்த மாநாட்டில் ஸ்பீச்சில், அதாவது ஷார்ப் பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து ஆதவர்ஜனா ஸ்பீச் தான். விஜயோட ஸ்பீச் வந்து ஒரு தலைவர்ன்ற முறையில் அவர் பேச முடியல. அவங்க அடுத்த லெவலில் இருக்க ஆதவர்ஜனா பேசுறதை அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பிளானு நான் அடுத்து பூத் ஏஜென்ட் மீட்டிங்கை பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தங்க பவர்ஃபுல்லா, ஒரு கோயம்புத்தூரை பார்த்துப்பாரு, ஒரு திருச்சியை பார்த்துப்பாரு, ஒரு திருவண்ணாமலையை பார்த்துப்பாரு, 10 காலேஜ் நடத்துறாரு அப்படிலாம் சொல்றாங்க. நாங்க வந்து பணத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டோம், 67 என்ன நடந்தது, 77 என்ன நடந்தது, அது வந்து இப்ப நடக்குங்கிறாங்க. ரியாலிட்டியில அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவு. நல்ல கேள்வி. ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க 60 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றது நமக்கே தெரியுது. மக்களே போல் ஒரு கைவர், பணம் பத்தும் செய்யும். ஆனால் அதில் அவர் சொல்கிற பாயிண்ட்டு, பணத்தால் தான் திமுக ஜெயிக்குதுன்றது உண்மை. ஒவ்வொரு மந்திரியும் இன்னைக்கு குறுநில மன்னர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு. அவங்க தான் அங்கே கோல வச்சுறாங்க. அந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள் தான் திமுகவையும் கட்டி ஆள்றாங்க. மந்திரியாக இருந்தாங்கன்னா நாட்டையும் கட்டி ஆள்றாங்க. அதில் அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் அதையும் மீறி தான் மாற்றங்கள் வந்திருக்கு. அதை நம்ம மறுத்துட முடியாது. அப்படியே மொத்தமாக தாரவாத்து கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தினேஷ். 21ல் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் திமுக ஓட்டு போட்ட மாதிரி 26ல் போடுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க? நிச்சயமா மாட்டாங்க. 19, 24 கிடையாது உன் அளவுகோல், 21 தான் உன் அளவுகோல். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை வந்து எதிர்கட்சிகளால் முன்னெடுக்க முடியல. திரும்பவும் சொல்றேன், சமகால உதாரணம்னா அரசு ஊழியர் போராட்டம் 2003ல் ஜெயலலிதாவுக்கு வந்தது, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு 25ல் வந்திருக்கு. அரசு ஊழியர் போராட்டம் ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை பகைச்சுக்கிட்ட எந்த அரசும் எந்த கட்சியும் ஆண்டதா வரலாறே கிடையாது. மக்கள் அவர்களை தூக்கி அடித்திருக்கிறார்கள், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு அப்போசிஷன் இல்லை. அன்னைக்கு கலைஞர் இருந்தார். திமுகவால் அரசு ஊழியர்களோட அதிருப்தியை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சது. நல்லதொரு கூட்டணி அமைக்க முடிஞ்சு ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகளால இந்த கையில லட்டு மாதிரி தாம்பாள தட்டில் வச்சு கொடுத்தாலும் அதை எடப்பாடியால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இதுதான் இங்க இருக்க சிக்கல். இதனால இது ஒரு காரணத்தால மட்டுமே திமுக ஜெயிக்கும்னு சொல்லாதீங்க. திமுக அட்வான்டேஜ் பொசிஷன் தான் இன்னமும் நிலவுதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதையும் திருப்பி சொல்றீங்க நீங்க. 4 கார்னர் ஃபைட்ஸ் வந்தா என்ன நடக்கும்? அவங்க தான் வருவாங்க. பட் யூ cannot டேக் ரிஸ்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாட்டி கூட மக்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். உறுதியா நான் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன். எந்த காம்பினேஷன் பெர்முடேஷன் எப்படி போனாலும் இப்ப இருக்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் டிவிகேவும் தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் போதும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரே ஒரு விஷயம் விஜய் பேசினதுல மட்டும், நம்ம கட்சி மேல 2 புகார்கள் சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்களா இளைஞர்களா ஆக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் அண்ணா வரும்போது பண்ணாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இன்னொன்னு, பெரிய ஆட்கள் எல்லாம் போடாம ரொம்ப எளியவர்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பண்ணையார்கள்லாம் பதவிக்கு வந்தது ஒரு காலம், இப்ப பதவிக்கு வந்தவங்க எல்லாம் பண்ணையாரா தன்னை நினைச்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணையார் கட்சின்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறத யாரை குறிப்பிடுறாரு? இல்ல, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பண்ணையார்கள்னு ஒரு கட்சியை மட்டும் அவர் சொல்ல, பண்ணையார் தனம்னு ஒன்று இருக்கு. அதை சொன்னாதான் புரியும். பண்ணையார் தனம் எல்லா கட்சியிலுமே இருக்கு. திமுகவில் இருக்கு, அண்ணா திமுகவில் இருக்கு, காங்கிரஸ்ல இருக்கு, பிஜேபியில் இருக்கு. எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலுமே பண்ணையார் தனம்ன்றது தாவேக்கால கூட இருக்கலாம். தாவேக்கால கூட இருக்கலாம், நான் மறுக்கல. எஸ் யூ ஆர் ரைட். பண்ணையார் தனம் என்பது தான் முக்கியமே ஒழிய பண்ணையார்ன்றது முக்கியம் கிடையாது. அந்த பண்ணையார் தனம் என்பது நிலப்பிரபுத்துவ, சாதிய வெறி பிடித்த, ஆதிக்க மனப்பான்மை கொண்ட, பெண்களுக்கு எதிரான, தலித்துகளுக்கு எதிரான, தனக்கு எதிராக எவனும் உட்கார கூட கூடாதுன்னு விரும்புகிற அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை, அந்த பண்ணையார்த்தனம் எல்லா கட்சியிலையும் இருக்குது. குறிப்பாக ஆளும் கட்சியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகாரத்துக்கு அவன் வந்ததால். அதோட அர்த்தம் மற்ற கட்சியில் இல்லைன்னு இல்லை, எல்லா கட்சியிலையும் இருக்குது, ஆளும் கட்சியில் கூட இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த பண்ணையார்த்தனத்தையும் நம்ம அட்டாக் பண்ணணுன்றது தான் அவருடைய பாயிண்ட்டு. அவர் கட்சியிலேயே கூட நாளைக்கு அது உருவாகலாம். அவர் பேசின அந்த விஷயம் உண்மை. விஜய் சொன்ன பண்ணையார்த்தனம் நம்முடைய பண்ணையார்னு அவர் சொன்னதை நான் பண்ணையார்த்தனம்னு எடுத்துக்கிறேன். அவர் தெளிவாக பேசியிருக்கணும், பண்ணையார்த்தனம்னு பேசியிருக்கணும். எனவே அவருடைய அவருக்கு அனுபவம் குறைவுன்றதுனால அப்படி பேசியிருக்காரு. அவரோட நோக்கம் என்னன்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். விஜய் சொல்கிறதே நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். பண்ணையார்த்தனம் தான் இன்றைக்கு தமிழக அரசியலோட மிக முக்கியமான ஒரு எனிமையாக பார்க்குறேன். வாரிசு அரசியல் ஒரு மிக முக்கியமான எனிமி, ஊழல் மிக முக்கியமான எனிமி, மதவாதம் முக்கியமான எதிரி,
சந்தேகமே கிடையாது. மதவாதம், வாரிசு அரசியல், ஊழல் இப்படித்தான் நம்ம வகைப்படுத்தணும். பிரசாந்த் கிஷோர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நான் சொல்றேன், மதவாதம், வாரிசு அரசியல், ஊழல் இது 3 தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு. எந்த ரூபத்தில் இது வந்தாலும் நாம் அவற்றை துரத்தி அடிக்க வேண்டும். விஜய் அவர்கள் அடுத்த 62 வாரம் எதிர்க்கட்சியா செயல்படுவாரா? அவர் கட்சி என்ன ஆகுங்கிறதையும் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி 1000 கூட்டம் போட்டா பத்தாது. பாலிடிக்ஸ் என்னன்றதான் முக்கியம். இப்ப நான் சொன்னேன்ல, சமகால மக்கள் பிரச்சனை எதையுமே ஒரு கையில் எடுக்கல. திரும்பவும் சொல்றேன், அரசு ஊழியர் பிரச்சனை ஆட்சி மாற்றத்தை சாதிக்க வல்ல ஒரு பிரச்சனை. 2003 ஜெயலலிதாவுக்கு வந்த நெருக்கடி 25 ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற, பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அரசியல் சாதுரியம் கலைஞருக்கு இருந்தது, இன்னைக்கு எடப்பாடிக்கு இல்லை. அதுதான் திமுகவோட பலம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.